நான் உண்மைதான் சொல்றேன். இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல சார். அந்த காக்கா எனக்கு கொடுத்துருச்சு டேக்கா. என்ன காமெடி பண்றியா? இதெல்லாம் காக்கா தான் எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுத்ததுன்னு சொல்ற? இதெல்லாம் கேட்கவே ரொம்ப சிரிப்பா தான் இருக்கு. நான் சொல்றது உண்மை இன்ஸ்பெக்டர். யாரு இது? நீ இங்கேயே இரு, நான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு வரேன். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலையை என்ன ஒழுங்கா செய்ய விட மாட்டேன்றாங்க. என்னைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. க்ரோ க்ரோ வந்து நீ பண்ணி வச்சிருக்கிற வேலைய பாரு. என்ன ஆச்சு சொல்லுங்க மேடம். நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல பெரிய ஆபீசர். என்ன இப்படி எல்லாம் கூப்பிட்டு என்ன ஃபைன் போடுறீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் சொல்லுங்க. நோ பார்க்கிங். நான் தான் சொல்றேன்ல, நானும் ஒரு ஆபீசர்னு. நீங்க ஆபீசரா இருந்தாலும் ஆபீஸ்க்கு வந்து பேசுங்க. எனக்கே ஃபைன் போடுறீங்களா? நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வண்டியை எடுப்போம். என்ன இது? நான் சொல்ல கேட்காம எனக்கு ஃபைன் போட்டு போறாங்க. இப்ப நான் பயங்கிறது எப்படி தப்பிக்கிறது? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. மை டியர் க்ரோ, பாப்பா அந்த சாவி எடுத்துட்டு வா. அன்னைக்கு என் வண்டியில இருந்து எடுத்தல, அதே மாதிரி இந்த வண்டியில இருந்து எடுத்துட்டு வா. ஓ கொண்டு வா கொண்டு வா. அப்படிதான் கொண்டு வா கொண்டு வா. சூப்பர் சூப்பர். போலீஸுக்கு ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. என்னது அது? இங்க ஒரு கைதியை நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம். அவன் எப்படி தப்பிச்சு போனான்னு தெரியலையே. கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கானா? அவன் இங்க இல்லவே இல்ல. தப்பிச்சு போயிட்டானா? வணக்கம் இன்ஸ்பெக்டர். நீ எங்க போயிருந்த? நீங்க போட்ட கை விலங்கு இங்க இருக்கு. உங்க வண்டியோட சாவி மேல அங்க அப்ல இருக்கு. இது எல்லாமே இந்த காக்காவோட. நீ அதான் சொல்றியா? இதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அங்க பாருங்க, எந்த மெட்டல பார்த்தாலும் இந்த காக்கா கம்பிட்டு இந்த வந்து காக்காவெல்லாம் என்னால ஜெயில போட முடியாது. யாவது என்ன புரிஞ்சுக்கங்க இன்ஸ்பெக்டர் சார். இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். கேட்டு அரெஸ்ட் வாரண்ட் தான் வாங்கணும் இதுக்கு. நல்ல வேளை தப்பிச்சா.